ஹாய் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது நித்திய கல்யாண பெருமாள் கோயில். ஆமாங்க, நித்திய கல்யாண பெருமாள். இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னீங்கன்னா, ஈசிஆர் ரோடு கேளம்பாக்கம் தாண்டினவுடனே திருவிடந்தை அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் இந்த கல்யாண நித்திய பெருமாள் கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் தாம்பரத்தில் இருந்து போகலாம், திருவான்மூர் அடையாறு திருவான்மூர்லேருந்தும் போகலாம். இந்த கோவிலோட சிறப்பு பார்த்திங்கன்னா, திருமணம் நடக்காத ஆண் பெண் இளம் ஆண் பெண்களுக்கு இந்த கோவில் ஒரு மிகப்பெரிய ஒரு வேண்டுதல் வைக்கிறாங்க. இந்த கோவிலில் திருமணம் நடக்காத ஆண் பெண்கள் வந்து தினந்தோறும் வழிபாடு செய்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்து வேண்டிக்கிட்டால் ஒரு 3 மாத காலத்திலே திருமணம் நடந்து விடுன்ற நம்பிக்கை நிறைய இருக்குது மக்களிடத்தில். அதனாலே பார்த்திங்கனாக்கா இளம் ஆண் பெண்கள் வந்து இந்த கோவிலை நிறைய பேர் தரிசனம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம இந்த வாரம் இந்த கோயிலுக்கு தான் போயிருந்தோம். ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு தான். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் வந்து இந்த கோவிலுக்கு வெளியில் மாலை கடைகள் நிறைய இருக்குது. மாலை வாங்கிட்டு போயிட்டு, இப்போ கல்யாண பெருமாளுக்கு ஒரு மாலை, உங்களுக்கு ஒரு மாலைன்னு சொல்லிட்டு 2 மாலை வாங்கிட்டு போனீங்கன்னாக்கா, அதில் ஒரு மாலை சாமிக்கு எடுத்துக்கிறாங்க. ஒரு மாலை உங்களுக்கே வேண்டுதல் வைத்து அந்த மாலையை உங்கள் கழுத்தில் அணிஞ்சிடுறாங்க. அந்த மாலையை அணிந்து நீங்கள் 9 சுற்று சுற்றி வந்தால், சுற்றி வந்து அந்த மாலையை நீங்களே எடுத்துகிட்டு போயிடலாம். திரும்பவும் உங்களுக்கு திருமணம் நடந்து முடிந்த பிறகு நீங்கள் இருவருமே வந்து கணவன் மனைவியாக இருவருமே வந்து மறுபடியும் நீங்கள் 2 பேருமே சேர்ந்து மாலை வாங்கி சாமிக்கு சாத்திட்டு உங்கள் வேண்டுதலை முடிச்சுக்கிட்டு போகலாம். கோவில் பார்த்திங்கன்னா, இந்த கோவில் வந்து ரொம்ப பழமையான ஒரு கோவில். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த எல்லாமே வந்து கற்களால் கட்டப்பட்ட ஒரு கோவில் தான் இது. ரொம்பவே பழமையான ஒரு கோயிலாக இருக்குது. பெரிய கோயில் இது. வெளியில் பாருங்கள், நிறைய கடைகள் வச்சுருக்காங்க. மாலை கடைகள், துளசி பொம்மை கடை அதுன்னு சொல்லிட்டு நிறைய கடைகள் வச்சுருக்காங்க. நம்ம போனது ஒரு காலை டைமுங்கிறதுனால காலையில் ஒரு 8 மணிக்கு தான் பூஜையை ஆரம்பித்தாங்க. 8 மணிக்கு பூஜை ஆரம்பித்தாலே ஓரளவுக்கு நார்மலாக நிறையவே கூட்டம் வருது. ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால கூட்டங்கள் நிறைய வருது. வண்டி கார் பார்க்கிங் பண்ணுறதுக்கெலாம் நல்ல இடம் விஸ்தாரமாக இருக்குது. நம்ம கார் அங்கே ஓரமாக நிப்பாட்டிட்டு தான் போயிருந்தோம். கோயிலுக்கு ஆப்போசிட் சைடு கொஞ்சம் தூரம் ஒரு 200 மீட்டர் நடந்து வந்தீங்கன்னா இங்கே குளம் ஒன்று அமைஞ்சிருக்கு. இந்த குளக்கரையிலே உள்பக்கமாக வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு அம்மன், நாகார்த்த அம்மன் சன்னதியும் அமைஞ்சிருக்குங்க. குளமும் பார்த்திங்கன்னா ரொம்பவே பெரிய குளம் தான். மழை நல்லா பெஞ்சிருக்கிறதுனால குளத்தில் தண்ணி இருக்குது. நம்ம சாமி கும்பிட்டு கிளம்பிட்டோங்க. என்ன நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங், கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நிறைய பார்க்கிங் இருக்குது. நீங்கள் அந்த பார்க்கிங்கில்
வண்டி எங்கே வேணாலும் நிப்பாட்டிக்கலாம். ஓகே நண்பர்களே, மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.